இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தியத்தை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கேட்கும்படியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவன் இருந்து வல்லமையாய் கிரியை செய்வாராக. இந்த நாளிலும் மிக ஆச்சரியமான வேத சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நீங்கள் இந்த நாளின் தலைப்பை கேட்டால் ரொம்பவும் ஆச்சரியப்படுவீர்கள். காரணம் என்னவென்றால், ஒரே ஒரு வார்த்தை, ஆனாலும் பட் என்கிற அந்த ஒரு வார்த்தையை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியா இருக்கிறோம். நீங்கள் ஆச்சரியம் அடைய வேண்டாம். ஆனாலும் என்கிற வார்த்தையில என்ன செய்திருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தியத்தை பார்க்கும்படியாக, வேத வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு அற்புதமாக உதவி செய்வாராக. ஒரு பிரசித்தி பெற்ற மன்னன் ஒருவர் இருந்தார். அவர் பல தோல்விகள் அடைந்து, பல விதத்திலே தோல்வி அடைந்து, மனம் துவண்டு போனவராக, சோர்ந்து போனவராக, இனி அவ்வளவுதான் நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியாது என்று மனமுடைந்து இருந்த அந்த நேரத்திலே தன்னுடைய அரண்மனையில இருந்த மிக பிரசித்தி பெற்ற அந்த மந்திரியார் ராஜாவை பார்த்து சொன்னார், ராஜாவே, நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, அதனால நீங்க சீக்கிரம் மனமுடைந்து மரித்து போய்விடுவீர்கள். நம்முடைய நாட்டுக்கு ஒரு வந்திருக்கிறார், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஞானி ஒரு வந்திருக்கிறார். அவரிடத்தில் போய் நம்முடைய பிரச்சனை சொல்வோம், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும், நீங்கள் தைரியம் அடைவீர்கள், நீங்கள் இதற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே நாம் அந்த ஞானியை சென்று பார்ப்போம் என்று மந்திரியார் மன்னரை அழைத்து கொண்டு போனார். மன்னனும் மிகவும் உடைந்து போயிருந்ததினாலே அந்த பிரசித்தி பெற்ற ஞானியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்கள் இருவரும் போனார்கள், அந்த ஞானியை சந்தித்தார்கள். அந்த ஞானி ராஜாவுடைய பிரச்சனையை கேட்ட உடனே அவர் சொன்னார், ராஜாவை வேகமாக அரண்மனைக்கு சென்று ஒரு பிடி கல் உப்பு எடுத்து வரும்படியாய் சொன்னார். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் ஏதாவது நற்காரியங்களை சொல்லுவார், என்னை ஆறுதல் படுத்துவார், என்னை உற்சாகப்படுத்துவார், நல்ல விஷயங்களை சொல்லி என்னை தைரியப்படுத்துவார், இனி நான் தோல்வியை காணக்கூடாது, நான் வெற்றி அடைய செய்வார் என்று நான் நினைத்து வந்தேன். ஆனால் இவர் ஒரு பிடி கல் உப்பை எடுத்து வர சொல்கிறாரே. மந்திரியார் பார்த்தார், ஞானியை பார்த்து சொன்னார், நான் எடுத்துட்டு வரேன் என்று சொன்னார். அதற்கு அந்த ஞானி சொன்னார், நீங்க போக வேண்டாம், மன்னரே போய் எடுத்து வர வேண்டும் என்று அவர் சொன்னார். மன்னர் வேகமாக சென்று அரண்மனைக்கு சென்று அந்த கல் உப்பு ஒரு பிடி எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்த உடனே அந்த ஞானி தன் பக்கத்தில் இருந்த ஒரு சொம்பை எடுத்து அதில் அந்த கல் உப்பை போடும்படியாய் சொன்னார். அதில் சிறிது தண்ணீரை ஊற்றினார். அதை நன்றாக கரைத்து மன்னனிடத்தில் கொடுத்து, மன்னா, இதை நீங்கள் குடியுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது மன்னனுக்கு முகம் மாறினது. எப்படி கல் உப்பு கரைக்கப்பட்ட அந்த கரைச்சலை எப்படி குடிப்பது? அது ரொம்ப உப்பாக இருக்குமே, ஒவ்வாதே, குடிக்க முடியாதே என்று மன்னன் திகைத்து நின்று கொண்டிருந்த போது மறுபடியும் அந்த ஞானி சொன்னார், மன்னா, நீங்கள் வேகமாக வீட்டுக்கு அரண்மனைக்கு சென்று இன்னொரு கைப்பிடி கல் உப்பை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இந்த மன்னன் வேகமாக போய் மறுபடியும் ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர்கள் மூவருமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு போனார்கள். அந்த குளம் முழுவதும் நல்ல தண்ணீர். அந்த குளத்தில் அந்த கல் உப்பை கரைக்க சொன்னார். அந்த மன்னனும் அந்த கல் உப்பை குளத்திலே போட்டு கரைத்தார். இப்பொழுது நீங்கள் தண்ணீரை எடுத்து பருகுங்கள் என்று சொன்னார். மன்னன் சொன்னார், இப்பொழுது அந்த தண்ணீர் அவ்வளவு உப்பாக இருக்காதே, நல்ல தண்ணி, நான் போட்ட உப்பு கொஞ்சம், அதனால அவர் அந்த தண்ணி எடுத்து குடித்தார். அது உப்பாக இல்லை. ராஜாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஞானி சொன்னார், மன்னா, நீங்கள் சிறிய சொம்புல ஒரு பிடி கல் உப்பு போட்ட போது அது உங்களால் குடிக்க முடியாது. ஆனால் இவ்வளவு பெரிய குளத்துல நீங்கள் ஒரு பிடி கல் உப்பு போட்டு கரைத்தால் தெரியாது. அது போல உங்கள் உள்ளம் இந்த சொம்பு மாதிரி மிகவும் சிறிதாக இருக்குமானால், நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது, நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் அந்த குளத்தை போல உங்கள் இருதயம் பறந்திருக்கும்
என்று சொன்னால் உங்களுக்கு வருகிற அவமானங்கள், உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், தோல்விகள் ஒன்றும் உங்களை பாதித்து விட முடியாது. ஏனென்றால் ஒரு பெரிய குளத்தில் போடப்பட்ட அந்த கல் உப்பு எப்படி கரைந்து ஒன்றுக்கும் இல்லாமல் போய்விடுகிறதோ, அது நல்ல தண்ணி தான் கொடுக்கிறதோ, அது போல உங்க உள்ளம் மிகவும் இந்த குளம் போல அது பறந்து விரிந்து காணப்பட்டால் நன்மையாக இருக்கும். உங்கள் உள்ளம் சொம்பு மாதிரி சிறிதாக இருந்தால், குறுகி இருந்தால் பிரயோஜனம் இருக்க முடியாது. இதை சுட்டி காட்டுவதற்கே நான் இதை உங்களுக்கு செய்யும்படியாய் சொன்னேன் என்று அந்த ஞானி சொன்னவுடனே மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்தார். அவர் யோசித்தார், இனி நான் என் இருதயத்தை குறுக்க கூடாது, நான் அந்த குளம் மாதிரி விஸ்தாரமாக பரந்த மனமுடையவனாய் நான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற அற்புதமான சத்தியம் என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்திலே நம்முடைய தேவன் வேதத்திலே ஆனாலும் ஆங்கிலத்திலே பட் என்கிற வார்த்தை, அதை போல சாத்தானும், நல்ல கவனிக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய கூட்டத்தாரும் ஆனாலும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், தேவன் ஆனாலும் என்று சொல்லும் போதும் சாத்தான் ஆனாலும் என்று சொல்லும் போதும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளின் செய்தி உங்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவன் ஆனாலும் என்று சொல்லும் போது, சாத்தான் ஆனாலும் என்று சொல்லும் போதும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆனாலும், அதாவது பட் என்கிற வார்த்தை, ஆனால் என்று சொல்லுகிற வார்த்தை தேவன் நன்மைக்கு எதுவான ஆனாலும் என்று சொல்லுகிறார். ஆனால் சாத்தான் அதே ஆனாலும் என்கிற வார்த்தையை தீமைக்கு எதுவாக அவன் சொல்லுகிறான். தேவன் ஆனாலும் என்கிற வார்த்தை நமக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் சாத்தான் ஆனாலும் என்று சொல்லும் போது அது நமக்கு துர்ச்செய்தியாக இருக்கிறது. அது நமக்கு ஆசீர்வாதமாக இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். தேவன் நம்மை குறித்து எப்படி சொல்வார்னா, கடந்த காலத்துல நம்ம செய்த பாவங்கள், தப்பிதங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டி, ஆனால் பட் இப்போது அவன் செம்மையாக இருக்கிறான், அவன் நல்லவனாக இருக்கிறான், அவன் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறான், அவன் தேவனுக்கு ஏற்றவனாக இருக்கிறான், அவன் பரிசுத்தமாக இருக்கிறான், அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்வார். ஆனால் சாத்தான் எப்படி சொல்வான் என்பதை கவனித்து பாருங்கள். சாத்தான் நம்முடைய முற்காலத்தில் உள்ள நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றது, ஆனால் இப்போ அவன் நல்லவன் இல்லை, இப்போ நீ நல்லவன் இல்லை, நீ கெட்டவன், நீ பிரயோஜனமற்றவன், நீ பாவி, கடந்த காலத்துல நீ நல்லவா இருந்த, ஆனா இப்போ நீ நல்லா இல்ல. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் சொல்லும் போது கடந்த காலத்துல நாம் செய்த தவறுகளை சொல்லுவார், நம்முடைய குற்றங்களை சொல்லுவார். ஆனால் இப்போது அப்படி இல்ல, நீ செம்மையானவனாக இருக்கிறாய், நீ நன்றாக இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்வார். இதுதான் ஆனாலும் என்கிற வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை பட் என்கிற வார்த்தை ரெண்டு விதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. தேவனால் பயன்படுத்துகிற ஆனாலும் என்கிற அந்த வார்த்தைக்கும், சாத்தான் பயன்படுத்துகிற ஆனாலும் என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த ஆனாலும் அல்லது ஆங்கிலத்தில் பட் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது தேவன மாதிரி நம்ம பயன்படுத்துறோமா, அல்லது சாத்தானை போல நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்திக்கும்படியாக இந்த நாளினுடைய தியானம் நமக்கு இருக்க போவது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, முன்னமே நாம் எப்படி இருந்தோம், இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? எனக்கு அன்பான, முன்னே நாம் காணாமல் போயிருந்தோம், இப்போது நாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சாத்தான் அப்படி சொல்ல மாட்டா, முன்னே நீ நல்லா இருந்த, இப்போ நீ காணாம போயிட்ட. முன்னே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் மரித்தவர்களாக இருந்தோம், ஆனால் இப்போது நாம் பிழைத்திருக்கிறோம். இது தேவன் சொல்லுகிற கூற்று, அவர் சொல்லுகிற வார்த்தை. முன்னே அப்படி இருந்தோம், ஆனாலும்
இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தை. ஆனா சாத்தான் சொல்லுவா, எனக்கு முன்ன நல்லதான் படிச்சிருந்தேன், முன்ன நல்லதான் இருந்தேன், நம்ம ஆசீர்வாதமா இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்லையே என்று சொல்வது சாத்தானுடைய கூற்றாக இருக்கிறது. எனக்கு முன்னே நீ கூடுதலாக இருந்த, நீ பார்வை அறியாதவனா தெரியாதவனா இருந்த, ஆனா இப்போது நீ பார்க்கிறையே. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் எப்போதுமே நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, நம்மை தைரியப்படுத்தும்படியாக, நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை அவர் சொல்லுவார். நம்முடைய குறைகளையும் சொல்லுவார். ஆனா இப்போது நாம் அப்படி இல்லை என்று சொல்வதுதான் ஆண்டவருடைய நோக்கமா இருக்கிறது. ஆனால் சாத்தான் அப்படி அல்ல. முன்னே நீ நல்லாதான் பார்த்துக்கிட்டு இருந்த, இப்ப ஏன் நீ கூடுதலா இருக்க? நமக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆண்டவர் சொல்வாரு, முன்ன நீ பாவியா இருந்த, நீ என்னை அறியாத நாட்களில, என்னை தெரிந்து கொள்ளாத காலத்துல நீ பாவியா இருந்த, இப்போ நீ பரிசுத்தமா இருக்கிறீங்க, நான் கூட இருக்கிறேன், நீ பரிசுத்தமா இருக்கிற. சாத்தான் என்ன சொல்ல தெரியுமா? முதல்ல நீ ரொம்ப சிறப்பா தான் இருந்த, நல்லதாக இருந்த, ஆனா நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. இப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை, பட் என்று அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்கு கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தை வேதத்தில் ஆனாலும் என்கிற அந்த வார்த்தை குறித்து நாம் சிந்திக்க முடியாம இருக்கிறோம். முன்னே அந்நியராக இருந்தேன், ஆனாலும் இப்போ நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன். அது தேவனுடைய சாட்சி, அது தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஆனா சாத்தான் அப்படி அல்ல, அதற்கு ஏறுமாறாக அவன் சொல்லுகிறவனா இருக்கிறான். மூன்றாவது யோவான் 3வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அங்கே வேதத்திலே பட் என்கிற வார்த்தை, ஆனாலும் என்கிற வார்த்தை அங்கே நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி தேவன் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதல்ல கெட்டு போனோம், தேவன் நம்ம அன்பு கூர்ந்தார். ஆகினாலே நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய அற்புதமான வார்த்தை. ஆங்கிலத்திலே for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை பிரியமானவர்களே. முன்னே நாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால், எனக்கு நாம் இந்த உலகத்தில் இருந்தோம், கெட்டு போனவர்களாக இருந்தோம். ஆனா இப்போ கிறிஸ்து இயேசுவினாலே, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே நாம் ஜீவனை அடைகிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை, இந்த பட் என்கிற வார்த்தை, ஆனாலும் என்கிற வார்த்தை எத்தனை அற்புதமான வார்த்தை என்பதை நாம் அறிய வேண்டும். அதே 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, முன்ன எப்படி இருந்தோம், ஆனாலும் இப்போ நம்மை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார், எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய செயல். ஆனால் சத்துருவாகிய பிசாசானவன் அப்படி அல்ல. அவன் ஏருக்கு மாறாக, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை செயல்படுத்துகிற, நம்மை தூண்டுகிற அவனுடைய ஊக்கமும் உற்சாகமும் நம்முடைய வாழ்க்கையில் கூடாது. தேவன் நமக்கு கொடுக்கிற ஊக்கமும் உற்சாகமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை தைரியப்படுத்தும் போது, மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் போது, நம்மை மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் போது, எனக்கு அன்பானவர்களே, நாம் கடந்த காலத்தினுடைய பாவத்தை சொல்ல வேண்டாம் என்பது அல்ல. அதை சொன்னாலும் கூட இப்போது அப்படி இல்லையே, இப்போது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறோம், இப்பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், இப்பொழுது ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், இப்படி சொல்வது ஆண்டவருடைய செயலாக இருக்கிறது, ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் சாத்தான் அப்படி அல்ல, அதற்கு மாறாக அவன் சொல்லுகிறவனா இருக்கிறான். எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். எபேசியர் 2:12 வாசிப்போம்.
அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாக வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். முன்னே எப்படி இருந்தோம், இப்போ ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏதோ சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது அறிந்து கொள்ள வேண்டும். முன்னே நாம் எப்படி இருந்தோம், இப்போ நாம் எப்படி இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பிற்பாடு, அவரை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடு, அவருடைய சத்தியத்தை நாம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. முன்னே அப்படி இருந்தோம், ஆனாலும் பட் இப்போது நாம் எப்படி இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துல, இந்த 7வது மாதத்துல உங்களை ஊக்கப்படுத்த, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். அதே நேரத்துல சாத்தானும் உங்கள் காதுகளில் ஓதுவா, போன மாசம் நல்லதான இருந்த, போன மாசம் சிறப்பாக இருந்தது, இந்த மாசம் ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி இருக்கு, இந்த மாசம் ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, இது சாத்தான் சொல்லுகிற காரியம். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. போன மாதத்துல உனக்கு என்னென்ன காரியம் குறைப்பட்டிருந்தது, ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நிறைவாக்கி இருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். முன்னே நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், இந்த மாதத்துல நான் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறேன். போன மாதத்துல நான் தேவனோடு கூட சில வேலை நடக்காம இருந்தேன், ஆனா இந்த மாதத்துல நான் தேவனோடு கூட நடக்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். இந்த ஆனாலும் பட் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை, ஆனாலும் என்கிற வார்த்தை. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமீபமாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, அவன் சாத்தான் சொல்லுவா, முன்ன நல்லாதானே ஆண்டவரோடு இருந்த, நல்லாதானே ஊழியம் செஞ்ச, நல்லாதானே விசுவாசமா இருந்த, நம்பிக்கை இருந்த, இப்ப ஏன் நீ தூரமா போயிருக்க, நீ தூரமா போயிருவ, நீ தூரமா தான் இருக்கிற. இது சாத்தானுடைய காதுல ஓதுகிற மந்திரம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. முன்னணி தூரமா இருந்த, முன்னணி காணியாட்சிக்கு புறமா இருந்த, முன்னணி ஆசீர்வாதத்துக்கு தூரமா இருந்த, ஆனா இந்த மாதத்துல உன்னை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு, அவருடைய இரக்கத்திற்கு, அவருடைய தயவுக்கு, அவருடைய கிருபைக்கு சமீபமா இருக்கிற. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி பேச வேண்டும்? தேவனை போல நாம் இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்வார், தேவன் எப்படி நம்மை உற்சாகப்படுத்துவார், தேவன் எப்படி நம்மை தைரியப்படுத்துவார். இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை என்பதை வேதத்திலே படிக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நாங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, முன்னே நாங்கள் எப்படி ஒப்பு கொடுத்தோம், அவயங்களுக்கும் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, இந்த மாதத்திலே பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார், நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்திலே, கடந்த காலத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக இருந்தோம். ஆனா இந்த மாதத்துல ஆண்டவர் எங்களை எப்படி ஆக்குகிறார், எப்படி மாற்ற விரும்புகிறார், எங்களுடைய அவயவங்களை என்ன செய்ய விரும்புகிறார், பரிசுத்தமான காரியங்களை நடப்பிப்பதற்கு எங்களை ஏவி எழுப்புகிறார். ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஏதேன் தோட்டத்துக்கு போவோம். ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து உண்டு பண்ணி அவர்களை ஏதேன் என்கிற தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்த போது முதலாவதாக ஆனாலும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஆனாலும் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி தேவன் பயன்படுத்தினார் என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், தேவன் ஆதாம் ஏவாளுக்கு சொன்னதையும் அதே சாத்தான் அந்த நம்முடைய முதல் பெற்றோராகிய ஏவாளுக்கு அவன் சாத்தான் சொன்னதையும் நாம் சற்று கொஞ்சம் கவனித்து பார்ப்போமையானால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நான் சொல்ல வருகிற சத்தியம் என்னவென்றால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆனாலும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது நன்மைக்கு ஏதுவாக, அது ஆசீர்வாதமாக, அது நற்செய்தியாக இருக்கிறது. அதே சாத்தான் தீமைக்கு ஏதுவாக, அசுத்தத்துக்கு ஏதுவாக அல்லது துர்ச்செய்தியை பரப்புவதற்காக சாத்தானுடைய ஆனாலும் என்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். இந்த ஆனாலும் என்கிற வார்த்தையிலே நமக்கு நற்செய்தியும் இருக்கிறது, நமக்கு துர்ச்செய்தியும் இருக்கிறது. கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில் சாத்தானும் கடந்த காலத்தை சொல்லுகிறான், நிகழ்காலத்தை சொல்லுகிறான். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் அங்க பாருங்க, முதல் ஆண்டவர் ஆனாலும் பட் என்கிற வார்த்தை அங்கே வருகிறது. ஆனாலும் எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை தான் எனக்குள்ள கிரியை செய்தது. இந்த ஆனாலும் என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கும் சத்துருவாகிய பிசாசானவன் ஆனாலும் என்று சொல்லுகிற வார்த்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிரதிநிதியாக இருப்போம் என்று சொன்னார், தேவனை போல நாம் பேசுவோம். நாம் சாத்தானுடைய பிரதிநிதியாக இருப்போம் என்று சொன்னார், எனக்கு அன்பானவர்களே, நாம் சாத்தானுக்கு அடுத்த காரியத்தை குறித்து தான் பேசுவோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆனாலும் என்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. ஆனாலும் 2 காரியத்தை இணைப்பதற்காக இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை வேதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. தேவன் அதை பயன்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த வேதத்திலே அது மிக அற்புதமாக ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தைக்கு எதிராக சாத்தான் என்ன செய்தான்? சாத்தான் என்ன செய்தான்? நீங்க சாகவே சாவா என்று சொன்ன, நீங்க சாகவே சாவதில்லை என்று சாத்தான் அதற்கு எதிராக அவன் சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொடுக்கிற வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் சாத்தானுடைய வார்த்தை அப்படி அல்ல, நம்மை தீமைக்கு ஏதுவான வார்த்தைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் சொன்னார்ல, எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், தோட்டத்தில் எல்லாவற்றையும் சாப்பிடலாம். இப்போ பவுலா சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லா பக்தி விருத்தியை உண்டாக்கு. நல்ல கவனிக்கிற பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அதிபதி சாத்தான் இருக்கிறார். இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது, அக்கிரமம் மிகுந்து இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் என்று அல்ல. ஆண்டவருடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் எல்லாம் நமக்கு தகுதியாக இருந்தாலும், எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தாலும், எல்லாம் நமக்கு பக்திக்கு ஏதுவாக இல்லை என்பதை, எல்லாம் நமக்கு தகுதியானதும் இல்லை. ஆகவே தகுதியானதையும் பக்திக்கு ஏதுவானதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு அற்புதமாக நமக்கு சொல்லுகிறார். ஆகிலும் என்கிற வார்த்தை ஆனாலும் ஆகிலும் என்று திரும்ப திரும்ப பரிசுத்த பவுலார் சொல்லுகிறார். ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது என்கிற அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆச்சரியமான வேத வாக்கியம். நோவா காலத்திலே
நோவாவை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது ரெண்டு கூட்டத்தை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஒன்று அந்த அந்த நோவாவின் காலத்திலே பேழைக்கு வெளியில இருந்த ஒரு பெரிய கூட்டம், பேழைக்குள்ள இருந்த ஒரு சிறிய கூட்டம், ஒரே குடும்பம் மாத்திரம் அந்த பேழைக்குள் பிரவேசித்தது. அது நோவாவும் நோவாவுடைய குடும்பமும். இப்பொழுது எனக்கு அன்பானது எப்படி பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த 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 பேழைக்கு வெளியில இருந்த அந்த திரளான கூட்டம் என்ன செய்தது? அந்த ஒரே ஒரு சிறிய கூட்டம் அந்த பேழைக்குள்ள எப்படி பிரவேசித்தது? நமக்கு அந்த சத்தியம் நன்றாக தெரியும் எனக்கு அன்பானவர்களே. பரிசுத்த வேதத்துல வாசிப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் எல்லாவற்றையும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், அழிப்பேன் என்று சொல்ல நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவர் முதல்ல சொல்றாரு, நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு, ஆகிலும் பட் அற்புதமான வார்த்தை. 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டதுக்கு பட் ஆகிலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறதா? நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொல்லுகிற அந்த ஆனாலும் என்கிற வார்த்தை எவ்வளவு ஆச்சரியம். நான் எல்லாவற்றையும் அழிக்க போகிறேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன், ஆகிலும் பட் நான் நோவாவையும் நோவா குடும்பத்தையும் பாதுகாக்கிறேன். But Noah found grace in the eyes of the Lord. எவ்வளவு அற்புதமான வார்த்தை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை. தேவன் சொன்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபுக்கு தேவன் என்ன சொன்னார்? தேவன் யாக்கோபுக்கு ஆனாலும் என்று சொல்லுகிற வார்த்தை என்ன? அல்லது யாக்கோபு தேவன் எனக்கு செய்தது என்ன? கடந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன், ஆகிலும் தேவன் என்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், எனக்கு என்ன நன்மை செய்து கொண்டிருக்கிறார், என்னை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் அப்படி அல்ல. கடந்த காலத்துல நல்லாதாப்பா இருந்த, ஆனா இப்பதான் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, இப்பதான் நீ விழுந்து போயிட்ட, இப்பதான் நீ ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கிற, இப்படி சாத்தான் சொல்லுவா. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. இப்பொழுது பாருங்க இருக்கான்னு பாருங்களே, யாக்கோபு மிக அற்புதமாக ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். என் சம்பளத்தை 10 முறை. கடந்த காலத்து சொல்றாரு யாக்கோபு. கடந்த காலத்துல அந்த தன்னுடைய மனைவிக்கு சொல்றாரு, உங்க அப்பா லாபான் கடந்த காலத்துல 10 முறை என்ன செய்தாரு? என் சம்பளத்தை மாற்றினார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பட் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதுதான் தேவனுடைய காரியம் பிரியமானவர்களே. இந்த உலகத்துல சாத்தான் நம்ம எவ்வளவுதான் சோதித்தாலும், எவ்வளவுதான் நம்ம அவமானப்படுத்தினாலும், எவ்வளவுதான் நம்மை தலையில தள்ள நினைத்தாலும், ஆனாலும் தேவன் என்னை கைவிடவில்லை. தேவன் எனக்கு தீங்கு செய்ய அனுமதிக்கவே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாக இல்லையா? கடந்த காலத்திலே நாம் எண்ணி பார்க்கும் போது இந்த யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் இல்லையா? இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க மத்தவங்க சொல்லும் போது சொல்லணும், போன மாதத்துல அப்படி இருந்ததா, கவலைப்படாதீங்க. ஆகிலும் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு தீங்கு வராதபடிக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே ஆதியாகமம் 48வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இது யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இஸ்ரவேல், ஆண்டவர் பேரை மாத்திட்டாரு. இப்ப இஸ்ரவேல் சொல்றா யோசேப்புக்கு, தன் மகன் யோசேப்புக்கு சொல்றா, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். எவ்வளவு ஆச்சரியமான வசனம். உங்களுக்கு மெய் இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் சொல்றாப்பா, உன்னை பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா உன்னை சகோதரர்கள் விட்டு போட்டதே எனக்கு தெரியாது. நீ செத்துட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எகிப்து தேசத்துல இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இப்போ நான் உன்னை பார்த்தது மட்டும் இல்ல, உன் சந்ததியே நான் பார்க்கும்படியாக
ஆகிலும் கர்த்தர் யாக்கோபின் தேவன், யாக்கோபுக்கு தேவன் ஆகிலும் என்று சொல்வாரானால், இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கும் ஆகிலும். கடந்த காலத்துல எங்களுக்கு அந்த எங்களுடைய சந்ததியை பார்ப்போம், எங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பார்ப்போம், எந்த நிச்சயம் இல்ல, மரண படுக்கையில் இருந்தோம். ஆகிலும் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மூலமாக சொல்லுகிறார் பாருங்க, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். கர்த்தர் செய்கிற நன்மையை நீங்கள் நினைத்து பார்க்க முடிகிறதா? இப்பொழுது யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க, யோசேப்புக்கு தேவன் ஆகிலும் எனக்கு என்ன செய்கிறார் என்பதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெல்லாம் ஆதாரம் இருந்தது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் முழுவதும் பஞ்சம். ஆகிலும் எகிப்துல என்ன இல்ல? பஞ்சம் இல்ல. கர்த்தர் செய்தாருங்க, கர்த்தர் செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமான தேவன். அதே யோசேப்பு என்ன சொல்றார் பாருங்க, மிக அற்புதமாக ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 20வது வசனம், தன்னுடைய சகோதரர்கள் இந்த யோசேப்புக்கு தொடர்ந்து தீங்கு செய்து கொண்டே தீங்கு செய்யப்பட்டு எண்ணி அதை ஒரு நாள் செயல்படுத்தின போது, எனக்கு அன்பானவர்களே, தன் சகோதரர்களாக எனக்கு தீங்கு செய்தார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், ஆண்டவருக்கு என்ன செய்தார் என்பதை யோசேப்பு சொல்றாரு. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிவு பண்ணினார். இப்ப தமிழ் வேதாகமத்தில் ஆகிலும் என்ற வார்த்தை வரல, ஆனா ஆங்கில வேதாகத்தில் பார்த்தா but as for you he that evil against me, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், but God meant it unto good, அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். But God, எனக்கு தீமை தான் நீங்க செய்ய நினைத்தீங்க, ஆனா கர்த்தர் அதை எல்லாம் நன்மையாக மாற்றினார். இதுதான் எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய வாழ்க்கையை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பது. ஆனா சாத்தான் அப்படி அல்ல. கடந்த காலத்தை நன்மையா காட்டிட்டு, செழிப்பா காட்டிட்டு, சிறப்பா காட்டிட்டு, நிகழ்காலத்தை ரொம்ப கேவலமா காட்டுறவன் சாத்தான். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. கடந்த காலத்தில் பஞ்சம், கடந்த காலத்திலே துயரம், துக்கம், வியாதி, பலவீனம், பிரச்சனைகள். ஆனா நிகழ்காலத்துல அப்படி அல்ல. கர்த்தர் தேவன் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்ப்போம். ஒவ்வொரு காரியத்தோட சொல்லிக்கொண்டே போனால் வேதத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆனாலும் ஆகிலும் பாட்சி என்கிற வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது. ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். தேவன் நமக்கு ஆகிலும் என்று சொல்வார். ஆனால் அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். இப்பொழுது இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தியர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ, ஆனாலும் அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். அவர்கள் பலுகி பெருகினார். இது தேவனுடைய ஆசீர்வாதம். இது தேவன் சொல்றது. ஆனா சாத்தான சொல்லுவோம் தெரியுமா? அப்படியே மாத்தி சொல்லுவோம். நீங்க நல்ல விருத்தியா செழிப்பா இருந்தீங்க, ஆனா இப்ப பாத்தியா எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கீங்க, எப்படி நசுக்கப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு உங்களை ஒடுக்கி இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதை காண்பிப்பதும் இதை பெருசா படம் பிடித்து காட்டுவது சாத்தானுடைய இயல்பு. அதை அப்படி செய்துதான் நம்ம ஏமாற்ற முடியும், வஞ்சிக்க முடியும். ஆனா தேவன் அப்படி அல்ல. கடந்த காலத்திலே அல்லது நாம் ஒடுக்கப்பட்டோம், நாம் நெருக்கப்பட்டோம், நாம எல்லா நிலையிலும் தாழ்ந்திருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை பழுகி பெருக பண்ணினார். அப்படிப்பட்ட காலத்திலே
பழுகி பெருக பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்களை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாசிக்க முடிகிறதா? அதே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. உபாகமம் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கேயும் ஆண்டவர் அற்புதமாக பரிசுத்த வேதத்தில் நம்மை சொல்லுகிறார். 7வது அதிகாரம், உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க பெரிய திரட்சியான கூட்டம் என்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். போட்டிருக்க வேண்டும். நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாய் இருந்தீர்கள். அப்பொழுது அடுத்த வசனத்தை பாருங்க. 8வது வசனம். கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தார், ஆனாலும் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டுக் கொண்டார். ஆங்கிலத்திலே அற்புதமாக, but because the Lord loved you, கர்த்தர் உங்களை நேசித்தபடினாலே, அவர் உங்கள் மேல் அன்பு வைத்தபடினாலே, நீங்கள் கொஞ்சமான ஜனமா இருந்தீங்க. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த அன்பினாலே உங்களை அந்த அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய ஆசீர்வாதம். இது தேவன் நம்மையில் வைத்திருக்கிற வாக்கியம். இந்த மாதத்திலே ஆனாலும் ஆகிலும் என்று உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை தொடர்ந்து வர வேண்டுமா? நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமா? எப்படி நீங்க சொல்ல போறீங்க? சாத்தானுடைய பிரதிநிதியாக இருந்து சொல்ல போறீங்களா, அல்லது தேவனுடைய பிரதிநிதியாக நாம் இருந்து மற்றவர்களை தேர்தல் அடையும்படியாக, ஆறுதல் அடையும்படியாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்காங்க? சாத்தானை போல பேசிக் கொண்டிருக்காங்க. உங்க மனதை கடினப்படுத்துவாங்க, உங்க மனதை புண்படுத்துவாங்க, உங்க மனதை வேதனைப்படுத்துவாங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. நீ கடந்த காலத்துல எப்படிதான் இருந்தப்பா, ஆகிலும் ஆனாலும் இப்போ நான் தெரிந்து கொண்டபடினாலே, நீ என்னோடு கூட இருக்கிறபடினாலே, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே உன்னை நானே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டேன். இப்போது தாவீதுக்கு தேவன் எப்படி சொன்னாரு? நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போனா எனக்கு நேரம் இருக்காது, நான் வேகமா முடிக்கணும். தாவீதுக்கு தேவன் என்ன சொன்னாரு? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை செவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். தாவீது மேல ஈட்டி எறிந்தான். ஆனாலும் இந்த சவுல் என்னை கொல்ல வேண்டும் என்று அவன் என் மேல ஈட்டி எறிந்தா, அவன் சரியா குறிப்பாட்டு எறிகிறவன். சவுல மாதிரி ஈட்டியை பிடித்து நிக்கிற ஒருவனும் கிடையாது. அவன் சரியாக என் மேல ஈட்டியை எறிந்தா. ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். இது எதனால? தேவனுடைய கிருபையினாலே. ஆமென். தாவீதை ஆண்டவர் தப்பிக்க பண்ணினார். சவுலுடைய கையில் இருந்து தப்பிக்க பண்ணினார். ஆனா சாத்தான சொல்றான் தெரியுமா? இப்ப நீ தப்பிச்சிட்ட, நாளைக்கு நீ செத்துருவ. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. கடந்த காலத்துல நீ உனக்கு தப்பி வைக்க கூடாதபடிக்கு பிரச்சனைகள் வந்தது. ஆனால் எதிர்காலத்துல உன்னை தப்பி வைக்கிற தேவன் நான் கூட இருக்கிறேன். ஆமென். சாத்தான என்ன செய்ய முடியுங்க? நம்ம தேவனால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். தாவீதை காப்பாற்றின தேவன் எத்தனை முறை சவுல் தாவீதை துரத்தி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனைத்த போதெல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து, ஆகிலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினார். இன்னொரு வசனத்தை பாருங்க. தாவீதை குறித்து 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்ன வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை அந்த சவுலுடைய கைக்கு என்ன செய்யல? ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆகிலும் கர்த்தர் தாவீதை
அவன் கைக்கு தப்புவிக்க பண்ணினான். எவ்வளவு ஆச்சரியம்! இந்த மாதத்திலே, இந்த 7வது மாதத்திலே பிரவேசிக்கிற தேவ பிள்ளைகளே, வருஷத்தின் பாதி வருஷத்தை நம்ம முடிச்சுட்டு இந்த 7வது வருஷத்தின் மாதத்திலே நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்துல கடந்த மாதத்தினுடைய காரியம் எல்லாம் மறுபடியும் சாத்தான் நம்முடைய உள்ளத்துல கொண்டு வந்து இந்த மாதம் அதை விட கேடா இருக்கும், அதை விட மோசமா இருக்கும் சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவன், என்னை நிச்சயமாக நடத்துவார். அங்கே நோவாவை நடத்தினவன், அங்கே யோசேப்பை நடத்தினவன், அங்கே ஆபிரகாமை நடத்தினவன், தாவீதை பாதுகாத்தவன் என்னோடு கூட இருக்கிறார் இந்த புதிய மாதத்துல. ஆனாலும் எனக்கு எல்லாம் தீமையா தான் இருந்துச்சு, எனக்கு எல்லாம் கஷ்டமா தான் இருந்தது, எனக்கு எல்லாம் பஞ்சமா தான் இருந்தது, எல்லாரும் என்னை மனம் உடையும்படியாக தான் பேசினாங்க. ஆனாலும் ஆகிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால நான் வெற்றி நடப்போடுவேன், நான் ஜெயமாய் நடப்பேன். இந்த மாதத்துல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தேவன் பலன் கொடுப்பார். ஆமென். அவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. அவர் உங்க வாழ்க்கையில ஆனாலும் ஆகிலும் அப்படி சொல்லிட்டாருன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பழசெல்லாம் முடிச்சிட்டாரு, இப்ப புதிய ஒரு அத்தியாகத்தை அவர் துவங்க போகிறார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது காலேப்பு ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்களில 12 பிரபுக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் 12 பேரையும் மோசே என்ன செய்தார் என்றால் வேவு பார்க்கும்படியாக அனுப்பினார். இப்ப பாருங்க, சாத்தானும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அந்த 12 பிரபுக்களும் கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வந்து என்ன ரிப்போர்ட் சொன்னாங்க, என்ன செய்தி சொன்னாங்க அப்படின்னு நீங்க வாசித்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க போய் பார்த்து வந்து சொன்ன தேசம் நல்ல தேசம்தான், அந்த தேசத்துல என்னெல்லாம் இருக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். ஆனாலும் அங்க என்ன இருக்கிறாங்க, பயங்கரமான ராட்சத்தை இருக்கிறாங்க, அரணிப்பான பட்டணங்க, கோட்டெல்லாம் இருக்கு, உள்ள நுழைய முடியாது. அவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்கிளி போல இருந்தோம், அவங்க எப்படி இருந்தாங்க, ராட்சதர்களா இருக்கிறாங்க, நாம வெட்டுக்கிளிலாம் இருக்கிறோம். இதுதான் சாத்தானுடைய கூற்றுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா? ஆனாலும் ஆகிலும் முதல் நல்லதெல்லாம் சொல்லிட்டு நீங்க போற தேசம் நல்லதுதான், நல்லதுதான் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த தேசம் எப்படி முடியாது. ஆனா காலேப்பு ஒரு மனுஷன் சொன்னா பாருங்க, கர்த்தருடைய மனுஷன், அவன் சொன்னா இப்பவே புறப்பட்டு போவோம், அந்த தேசத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுப்பார், எளிதாக அந்த தேசத்தை கைப்பற்றலாம். எது கர்த்தருடைய வார்த்தை, எது சாத்தானுடைய வார்த்தை? உங்களை மட்டம் தட்டுகிற அல்லது நீங்கள் எழுந்திருக்க கூடாதபடிக்கு உங்களை தலைக்குனிய செய்கிற வார்த்தைகள் சாத்தானுடைய வார்த்தைகள். ஆனா தேவன் அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தை அப்படி அல்ல. நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துகிற மிக அற்புதமான வார்த்தைகளை நாம் வேதத்துல பார்க்க. இப்ப பாருங்க, என்ன 13வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதனுடைய கனி. அந்த தேசத்திலே ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரே கண்டோம். ஆமா பிரியமானவர்களே, தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு தேவையானது என்ன? கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் இந்த தேசத்தை கொடுத்துட்டாரு, போவோம், கைப்பிடிப்போம், கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் மேற்கொள்ள செய்வாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப சாத்தா என்ன உள்ள விதை விதைக்கிறான், என்ன விதை விதைக்கிறான்? இல்ல, அது முடியாது, அங்க இருக்கிற ஜனங்கள் அப்படி, அந்த தேசம் அப்படி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் பிள்ளைகளை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற ஆனாலும் உங்க வாழ்க்கைக்கு வேணுமா, அல்லது சாத்தான் சொல்லுகிற ஆனாலும் என்று அந்த துக்கமான துர்ச்செய்தி அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவருக்கு என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தியை பரப்பினார்கள். எது துர்ச்செய்தி? சாத்தான் கொடுக்கிற ஒவ்வொரு ஆனாலும் என்கிற அந்த வார்த்தையெல்லாம் துர்ச்செய்தி. ஆனா தேவன் கொடுக்கிற ஆனாலும் என்கிற வார்த்தை நற்செய்தி. இப்ப பவுலாருடைய வாழ்க்கையை வருவோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு சொல்லி எனக்கு அன்பானவர்கள் நான் முடிக்க வேண்டும் விரும்புகிறேன். பரிசுத்த பவுலார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னதாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டோம், மிரட்டி கொண்டோம், கைது செய்து கொண்டோம், அவமானப்படுத்தியும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான உபத்திரவங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த பவுலார். பட் ஆகிலும் எப்ப ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டாரோ அந்த நாள்ல இருந்து பவுலுடைய வாழ்க்கை
மிக வித்தியாசமான வாழ்க்கையாக மாறினது. வாசிப்போம் கலாத்தியர் 1:13 பாருங்கள். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருக்க என்ன இடத்தை? தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி கொண்டிருந்தேன். அதுதான் என் வாழ்க்கையாக இருந்தது. ஆனாலும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கலாத்தியர் 1:15 பார்ப்போம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் ஆண்டவர் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். என்னை தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ற வார்த்தை. ஆனா சாத்தான சொல்லுவான் தெரியுமா? நீ அழைக்கப்பட்டவன் தான், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனா நீ இப்ப இருக்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கை நாசமா இருக்கு, மோசமா இருக்கு, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நீ வாழ்ந்து மீள முடியாது. கடந்த காலம் நல்லா இருந்தது, இந்த காலம் அப்படி இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. கடந்த காலத்துல நாம் எப்படி இருந்தோம் என்பதை அவர் சொல்லி இப்போது ஆண்டவர் நம்மை எப்படி ஆக்கியிருக்கிறார் என்பதை சொல்வதுதான் ஆண்டவருடைய வழக்கமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பள்ளியில நாம் படிக்கும் போது நம்முடைய ஆசிரியர்கள் சில நேரத்துல நம்மை நல்ல ரொம்ப மேன்மையா சொல்லிட்டு கடைசியில ஆனாலும் உன்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படி சொல்வது சாத்தானுடைய ஆசிரியர் என்பது அறிய வேண்டும். கடந்த காலத்தில் நம்ம செய்த தவறையெல்லாம் ஒரு ஆசிரியர் சுட்டி காட்டி, ஆனாலும் இப்போ நீயே த நம்பர் 1 சிறந்தவனா இருக்கிற, ரொம்ப சிறப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறன்னு சொல்வது தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிரதிநிதி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், யாரு என்ன பிரதி உத்தரம் சொல்றாங்க என்பதை நீங்கள் கேட்டு, இது சாத்தானிடத்திலிருந்து வருகிற பிரதி உத்தரமா இல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற பிரதி உத்தரமா என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தெரிஞ்சுக்கங்க, யார் உங்களை எப்படி கடினமான காரியத்தை சொன்னாலும், கடந்த காலத்தினுடைய பாவத்தை, குறைகள், குற்றங்களை சுட்டி காட்டி இப்போது நீ அப்படி இல்லை, இப்போது நீ ரொம்ப சிறப்பா இருக்கிற, நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா இது கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். இல்ல கடந்த காலம் நல்லா இருந்தப்பா, நல்லா செஞ்ச, ஆனா இப்போ நடவடிக்கை சரியில்லை, நீ சரியா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இது நம்மை மட்டப்படுத்துகிற வார்த்தை, நம்மை ஒண்ணுமில்லாம ஆக்குகிற வார்த்தை, இது பிசாசுனுடைய வார்த்தை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் என்கிற வார்த்தை நான் கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி வெளிப்படுத்தல. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பயப்படுறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதர்கள், விபச்சாரக்காரர்கள், சூடியக்காரர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகமாக எரியிற கடல்ல பங்கடைவார்கள் சொல்லிட்டு, ஆனாலும் இதெல்லாம் முதல்ல சொல்றாரு, இந்த ஆட்கள் எல்லாம் எங்க போக மாட்டாங்க, பரலோகம் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதிலே பிரவேசிப்பார்கள். ஆமென். முதல்ல தீமை எல்லாம் சொல்லிடுறாரு, அதுக்கு பிறகு சொல்றாரு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு எல்லாரும் அந்த பரலோகத்தில் இருப்பாங்க. ஆசீர்வாதமா இல்லையா? அது கேட்கறது எப்படி இருக்கு? ஆனா இன்னைக்கு சாத்தான் அப்படி அல்ல, இந்த உலகம் அப்படி அல்ல. உலகம் நம்மளை பழித்தும் நம்மை தாழ்த்தியும் நம்மை ஒன்றுமில்லமாக வேண்டும் என்று நினைக்கிற ஒரு உலகம். ஆனா தேவன் அப்படி அல்ல, நம்மை உற்சாகப்படுத்தி, நம்ம ஊக்கப்படுத்தி, நம்மை மேன்மை அடைய செய்கிற தேவன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது உங்க இடத்துல வந்து கடந்த கால பாவத்தை எல்லாம் சொல்லி இன்னைக்கு நல்லா இருக்கிற, இன்னைக்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது தேவனுடைய வார்த்தையில் நம்புங்க. கடந்த காலத்தில் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ அப்படிலாம் இல்லை, இப்போ அப்படிலாம் இப்படிலாம் இருக்கிற அப்படி சொன்னாங்கன்னா நினைச்சுக்கோங்க, இது சாத்தானுடைய வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தேவனுடைய ஆனாலுக்கும் சாத்தானுடைய ஆனாலுக்கும் என்று சொல்லுகிற அந்த பட் என்கிற ஒரு வார்த்தையில் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடிகிறதா? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. வெளிப்படுத்தின
அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலை வேளை எழுந்து நின்று ஆண்டவருடைய திரு சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் இந்த ஆனாலும் ஆகிலும் ஆனபடியினால் என்ற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசினார் என விசுவாசிக்கிறேன். God